Hi friends, this is Karthika from Sri Sai Monas TNPC Academy. நம்ம யூடியூப் சேனலில் இப்போது 2024 2025 வரையிலும் வர்ற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் குரூப் எக்ஸாம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃப்ரீயாக தான் டெஸ்ட் பேட்ச் வந்து கொண்டு போகிறோம். ஓகேவா? இதில் வந்துட்டு குரூப் 2 குரூப் 2A அப்புறம் வந்துட்டு குரூப் 4 அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்ன படிக்கணும், என்ன சிலபஸ்ஸு அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லிடுவேன். சொல்லிவிட்டு நம்மளுக்கு கிளாஸ் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா செப்டம்பர் 12லேருந்து நம்மளுக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இது வந்துட்டு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வரைக்கும் டிஎன்பிசி பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கான ஒரு சேனல் தான் இது. ஓகே, அதே மாதிரி நான் படித்து முடிச்சுட்டேன், ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கும் நம்ம சேனல் வந்துட்டு பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் ஃபுல்லாக வந்து கிளாஸ் நடத்திட்டு அதுக்கான ஒன்லைனர் வந்து நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டே வந்துட்டு உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து நடக்கும். இதே பேட்டர்னில் தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிப்பீட் பண்ணிகிட்டே போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 2024லேருந்து 2025 வரையிலும் வர குரூப் 2 குரூப் 1 எல்லா எக்ஸாமுக்குமே ஃப்ரீயாக தான் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? என்னால் வந்து ஃபீஸ் கட்டி வந்து படிக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் நம்மள இருக்காங்க. நம்ம எல்லாமே வில்லேஜ்லேருந்து வர்றவங்க இல்லையா? ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் இந்த நான் போடுற வீடியோஸை பார்க்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிக்கிறதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருவோம். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு டிஎன்பிசி படிக்கணும், என்ன காரணத்துக்காக நம்ம டிஎன்பிசி படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு படிக்கணும். எல்லோரும் படிக்கிறாங்க, ஸோ நானும் படிக்கிறேன் அப்படின்ற மோட்டிவேட்டில் வந்துட்டு நம்ம படிக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு 18 வயசு முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன வேலைக்கு போகிற ஒரு ஒரு டிகிரி ஏதோ முடிச்சிருக்கீங்க, ஆர்ட்ஸோ இல்லை இன்ஜினியரிங்கோ முடிச்சுட்டு அடுத்து வந்து ஒரு ப்ரைவேட் ஜாப் போகிறோம் அப்படின்னா அந்த ஜாப்பில் வந்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு செக்யூர்டு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தெரியாது. சரிங்களா? இப்போ வந்து அப்டேட் வந்துட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துட்டு நம்மளோட க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்படின்னும்போது நம்மளுக்கு எந்த லெவலுக்கு அது இருக்கும் அப்படின்றது தெரியாது. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பான நிரந்தரமான வேலைவாய்ப்பு எது அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ எல்லாரோட ஃபோக்கஸுமே இப்போ எங்கே போகுது அப்படின்னா இந்த டிஎன்பிசி சைடு தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரே காரணத்துக்காக நம்ம இப்படி படிச்சுட்டோம் அப்படின்னாலும் என்னாகும், நம்ம அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளோட ஃபேமிலியும் சரி நம்ம வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லைனா அதுக்கு லோ மிடில் ஃபேமிலியாக தான் இருப்போம். அப்படின்னும்போது நம்ம ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன் வந்துட்டு அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். வே ஆஃப் லிவிங் எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஎன்பிசி படிக்கிறோம். ஓகேவா? அப்போ அடுத்து வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட சிலபஸ் என்ன அப்படின்றது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். என்ன சிலபஸ் அப்படின்றது நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு குரூப் 2க்கு என்ன சிலபஸ்ஸு, குரூப் 2Aக்கு என்ன சிலபஸ்ஸு, அது போத் ஆர் சேம் தான். குரூப் 2 குரூப் 2A ரெண்டுமே சேம் தான். அதேமாதிரி குரூப் 4மே சேம் தான். அதோட கொஸ்டின் லெவல் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த டெப்த்திங் லெவல் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்கணும். அடுத்து வந்துட்டு எப்படி படிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம குரூப் டிஎன்பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம வந்து 6th to 12th படிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அதே தான், கரெக்டு தான். பட் வந்து நம்ம எல்லாத்தையுமே படிச்சிடக்கூடாது. சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். சரியா? அது என்ன அப்படின்றதும் ஒவ்வொரு தமிழில் வந்துட்டு என்னெல்லாம் படிக்கணும், மேக்ஸ் வந்து எந்தெந்த 6th to 12th எந்த போர்ஷனில் படிக்கணும், ஹிஸ்ட்ரி எப்படி படிக்கணும், ஜாகிரஃபி அஸ் வெல் அஸ் பாலிட்டி எல்லா சப்ஜெக்ட்டுமே 6th to 12th எந்த யூனிட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். சும்மா படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிக்கக்கூடாது. அது எப்படி அப்படின்றதும் நான் அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சு தான் படிக்கணும். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து லைன் பை லைனாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் அந்த புக்கை வச்சு டீச் பண்ணிடுவேன். சரியா? அப்போ டீச் பண்ணும்போதுமே நான் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அது இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும். எத்தனை யூனிட் இருக்கோ நம்மளுக்கு டிஎன்பிசியை பொறுத்தவரைக்கும் எத்தனை யூனிட் இருக்கோ அத்தனை யூனிட்டுக்குமே கம்பல்சரி நீங்கள் ஒரு நோட் போட்டே ஆகணும். அந்த நோட் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நான் சொல்ல நீங்கள் எழுதலாம். அடுத்து வந்து ஒன்லைனராகவே நான் கொடுப்பேன், அதையும் படிக்கலாம். அடுத்து திருப்பி நீங்கள் டெஸ்ட்டுன்னும் போது அது நல்லா தரோவாயிரும், உங்கள் மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆயிரும். இதுதான் படிக்கிறதுக்கான மெத்தடே. ஓகேவா? அடுத்து வந்து தொடர் முயற்சி எடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக
டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஒரு நாள் ஒரு 2 நாள் படிப்போம், அடுத்த 3ஆவது நாள் திருப்பி அடுத்த நாள் படிச்சுக்குருவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டோம் அப்படின்னாலும் அதை டச்சு விட்டு போயிடும். டச்சு விட்டு போச்சு அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து இன்னொரு நாள் சேர்த்து வச்சு படிச்சுக்குவோம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கோம். அதனால தான் நம்ம அப்ளை பண்ணுற 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. அவங்க எல்லாருனாலையுமே பாஸ் படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, அடுத்து வந்துட்டு ஒரு 1 வீக் படிப்பாங்க, 2 வீக்ஸ் படிப்பாங்க, அடுத்து வந்துட்டு அதோட அந்த ஃபயர்னஸ் வந்துட்டு இல்லாமல் போயிடும். சரியா, அதை வந்து நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி நிலையாக கன்சிஸ்டன்சியாக வச்சு படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு அந்த ஒரு போஸ்டிங்னாலும் 2000 போஸ்டிங் 3000 போஸ்டிங்னாலும் சரி, ஒரு போஸ்டிங்னாலும் சரி, நம்மளோட கன்சிஸ்டன்சி தான் நம்மளோட வேலையை வந்துட்டு தீர்மானிக்கவே போகுது. ஓகேவா, ஸோ வந்து தொடர்ச்சியாக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு கையில் வேலை இருக்கும். ஓகேவா, அதுக்கு வந்து நான் கரெக்டாக என்னோட சப்போர்ட்டில் வந்து நான் என்னென்ன பண்ணணுமோ அது வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் பண்ணுறது வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா, எந்த இடத்துலையும் எதுக்காகவும் நீங்கள் ஸ்கிப்பப் பண்ணவே கூடாது. ஓகேவா, ஷெட்யூலை வந்துட்டு எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் ஸ்கிப்பப் பண்ணி அடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்ற மைண்ட் தாட் வச்சுட்டிங்க அப்படின்னாலே நம்ம வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ஓகேவா, சரி, ஓகே. இப்போ இந்த 5 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டிங்க. அடுத்து நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்துட்டு எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றத அடுத்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ டிஎன்பிஎஸ்சியாக ஃபஸ்ட்டு வந்து வீக்லி ஷெட்யூல் வந்துட்டு நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். வீக்லி ஷெட்யூல் ஒரு 1 மந்த்துக்கு ஒரு வீக்லி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு டைம் டேபிள் மாதிரியே நான் போட்டு கொடுத்துருவேன். ஓகேவா, போட்டு கொடுத்துட்டு அடுத்து வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ 2025 ஜனவரியில் தான் நம்மளுக்கு வந்து ஆனுவல் பிளானர் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இப்போ என்ன மந்த் நடக்குது அப்படின்னும் போது செப்டம்பர் 9th மந்த், இன்னும் 4 மந்த்ஸ் இருக்கா. இந்த 4 மந்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழை ஃபுல்லாக நியூ புக்கு அஸ் வெல் அஸ் ஓல்டு புக்கு தமிழை வந்து தரவாக முடிச்சிடலாம். ஓகேவா, முடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கால்ஃபர் பண்ணுறதை பொறுத்து அடுத்து ஜிகே ஃபோக்கஸ் பண்ணுறோம். சரியா, ஜிகே ஃபோக்கஸ் பண்ணும்போது தமிழை விட்டுரும் அப்படின்ற நினைக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து சைட் பை சைடு அது ரிவிஷன் கொடுத்துட்டே தான் போவேன். ஓகேவா, அடுத்து மேக்ஸுமே டெய்லி வந்துட்டு ஒரு டாபிக் ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக் எடுக்கிறோம். அதில் வந்து வெறும் 5 கொஸ்டின்ஸ் மட்டும்தான், 5 சம்மு. அதோட கான்செப்ட் என்ன, அந்த 5 கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுக்க போகிறோம். சரியா, ஸோ வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு இயல் சரியா நான் டீச் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கான ஒன்லைனர் கொடுத்துருவேன். இது வந்து தமிழ் அப்படியே சைட் பை சைடு ஒரு டெஸ்ட் அப்படி போயிட்டுருக்கும். மேக்ஸில் வந்துட்டு இதுதான் ஒரு டாபிக். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு டைம் அண்ட் ஒர்க் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு என்ன பண்ணுவேன்னா, அதோட ஃபார்முலாஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதுலேருந்து பேசிக்கான எத்தனை லெவல்ஸ், அதில் என்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து டெய்லி ஒரு 5 சம்மு. அதில் வந்துட்டு ஸ்கூல் புக்கில் இருந்து தான் சம் எடுப்பேன், அஸ் வெல் அஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேருந்தும் உங்களுக்கு சம் எடுத்து போட்டு இதையே நீங்கள் கன்சிஸ்டன்சியாக பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும், நம்மளால் வந்து வேலைக்கு போக முடியும். ஓகேவா, அடுத்து வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற அப்படியே அந்த லெசனை எடுத்து அப்படியே டீச் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா, நீங்கள் வந்து புதுசாக படிக்கிறவங்கனாலும் சரி, இதுக்கு முன்னாடி படித்து நான் ரிவைஸ் ரிவைஸ் தான் பண்ணுறேனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பை லைனாக உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நல்லா புரிகிற மாதிரி செய்யலும் சரி இலக்கணமும் சரி நான் டீச் பண்ணி சொல்லிடுவேன். சொல்லிவிட்டு அடுத்து வந்து அதுக்கான ஒன்லைனர் வந்து பிடிஎஃபாக நான் கொடுத்துட்றேன். அதையுமே உங்களுக்கு டீச் பண்ணி சொல்லுவேன். ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ் வீடியோவாக தான் இருக்கும். அதை ஒன்லைனாக நான் ரீட் பண்ணி கொடுத்துட்றேன். அடுத்து அதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வீடியோஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அடுத்து வந்து அன்றைக்கி ஈவினிங் மறுநாள் சரியா, ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாக உங்களுக்கு ஒன்லைனரும் கிளாஸும் நடக்கும். மறுநாள் ஈவினிங் வந்துட்டு ஒரு 8 o'clock சரியா, அந்த 8 o'clock வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து போட்டுருவேன். அந்த பிடிஎஃப் வச்சு நீங்கள் வந்து கொஸ்டின் வந்துட்டு டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி தான் நம்மளோட இந்த 1 year ப்ராசஸ் வந்துட்டு போக போகுது. ஓகேவா, அடுத்து வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது இதில் ஃபீட்பேக் இருக்குது, இல்லை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் மேம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லலாம். ஓகேவா, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு குரூப் 2க்கான சிலபஸ் என்ன, அது ஒவ்வொரு யூனிட்லையும் ஒவ்வொரு பாடம் எங்கெங்கேருந்து படிக்கணும் அப்படின்றத வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள்.
ஓகேவா? இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். கஷ்டப்படுற என்னால் ஃபீஸ் கட்ட முடியலை, வெளியில் போய் சென்டருக்குலாம் போய் படிக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு இந்த சேனல் வந்து கண்டிப்பாக நம்மளோட ஸ்ரீ சாய் மோனிஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்துட்டு இதை நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யார் இப்போல்லாம் டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவங்களாம் சொல்லுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி தேர்ஸ்டேலேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி இந்த சிலபஸ் இந்த மாதிரிலாம் நான் அடுத்த அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? தேங்க்யூப்பா. ஸ்ரீ சாய் மோனிஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. தேங்க்யூ.